ஹலோ ஃபார்ச்சூன்ஸ் என்ன இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இது என் அண்ணா பொண்ணோட செகண்ட் பர்த்டே விலாக். மார்ச் 28 தான் அவங்க பர்த்டே முடிஞ்சது. ரொம்ப சாரி, வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் நேட்டிவ்க்கும் பாண்டிக்கும் போயிட்டு போயிட்டு வர்றதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அண்ட் தென் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து லஞ்சுக்கு மந்தி பிரியாணி போயிருந்தோம். மந்தி பிரியாணி போகிறது ஆக்சுவலி லாங் டேர்ம் பிளான் கிடையாது. இதெல்லாம் ஒரு 1 மந்த்தாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். சரி, இந்த அக்கேஷனுக்கு வந்து மந்தி பிரியாணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மந்தி பிரியாணி விசிட் பண்ணியிருந்தோம் லஞ்சுக்கு. அவங்க ஆம்பியன்ஸ்க்கே கண்டிப்பாக 10 அவுட் ஆஃப் 10 தரலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீட் அண்ட் க்ளீன். எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆம்பியன்ஸ்க்காக தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் அந்த ஸ்பேஸே சூஸ் பண்ணோம். ஏன்னா ஃபேமிலியோட வந்து ஒரு டைனிங் ஸ்பாட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா மந்தி பிரியாணி நல்லா இருந்துச்சு. அதனால அங்கே போயிருந்தோம். நாங்கள் வந்துட்டு சிக்கன் மந்தி அண்ட் மட்டன் மந்தி, அது கூடவே ஆஃப் தந்தூரி, சப்பாத்தி, தென் சிக்கன் கிரேவி இதெல்லாம் வாங்கியிருந்தோம். ப்ரைஸ் வந்துட்டு ஆம்பியன்ஸுக்கு கொஞ்சம் ஓகேவா தெரிஞ்சது. ஏன்னா அந்த ப்ரைஸஸ். பட் குவான்டிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மல் ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்ற குவான்டிட்டியில் ஆஃப் தான் கொடுக்குறாங்க. லைக் நம்ம ஒரு ஃபுல் பிரியாணி வாங்கினா எவ்வளோ இருக்குமோ அதை தான் இவங்க ஸ்ப்ளிட்டட் இன்ட்டு 2ல கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு பர்சன் சாப்பிட்றதுக்கே அந்த பிரியாணி சுத்தமாக எனாஃபாக இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, எத்தனை பேர் போகிறோமோ அத்தனை பிளேட்ஸ் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அன்லிமிட்டட் ரைஸ். லைக் இப்போ நீங்கள் ஒருத்தர் போகிறீங்க அப்படின்னா ஒரு பிளேட் வாங்கினீங்கன்னா அன்லிமிட்டட் ரைஸ். இப்போ நாங்கள் 5 பேர் போயிருந்ததுனால 2 பிளேட் வாங்கியிருந்தோம். கூடவே தந்தூரி சிக்கன், சப்பாத்திலாம் சொல்லியிருந்ததுனால எங்களுக்கு 2 பிரியாணியே எனாஃபாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பிரியாணி போகிறப்ப எத்தனை பேர் போகிறீங்களோ அவ்வளோ பிரியாணிஸ் வாங்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்துட்டு ரைஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. அண்ட் தென் ஆஃப் தந்தூரி சிக்கன் வாங்கும்போது நமக்கு வந்து ஒரு குபூஸ் வந்துடும் அதுலேயே. தந்தூரியோட டேஸ்ட் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நார்மல் ரெஸ்டாரண்ட்ஸில் பண்ணுற மாதிரி இல்லை. தந்தூரி அவங்க கிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பிரியாணியுமே இவங்க வந்து ஒரு முகலாய் ஸ்டைல் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஏன்னா லைக் என்னென்னா, அந்த பிரியாணியோட மசாலா வந்து ஹெவியாக இல்லை, ரொம்ப சட்டிலாக இருந்துச்சு. ஸ்பைசஸ் இல்லை, ஃப்ரைட் ஆனியன்ஸ் இதெல்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. இது ஒரு வெரைட்டி ஆஃப் லைக் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி வந்து அவங்க பர்த்டேன்றதுனால எதுக்குமே நோ கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் அவங்களோடது பர்த்டேது. ஸோ கிண்டர் ஜாயெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்துட்டு ப்ரொவிடன்ஸ் மால் போயாச்சு. சரி, ஏன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு ஃபுல்லாக எங்கே விளையாடுறதுக்கு எதாவது ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். சரி, ப்ரொவிடன்ஸ் மால் போனால் ஃபன் ஜோன் இருக்கும், ஸோ அங்கே போய்ட்டு விளையாடலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபன் ஜோன் வந்து டெம்பரரிலி க்ளோஸ்ட். ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பாண்டி விசிட் பண்ணுறாங்க, அவங்க கிட்ஸோட ப்ரொவிடன்ஸ் மால் ஃபன் ஜோனுக்கு போகிறாங்கன்னா பிஃபோரே சொல்கிறேங்க, இட்ஸ் டெம்பரரிலி க்ளோஸ்ட். ஏதோ உள்ள மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்கிறதுனால டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. தென் எங்களுக்கு எங்கே போகிறதுன்னும் தெரியல. ஏன்னா பாப்பா வச்சுட்டு அவங்கள என்கேஜ் பண்ணுற மாதிரி தான் ஒரு இடத்துக்கு போனோம். வெயிலும் அதிகமாக இருந்ததுனால அவங்க தூங்குகிற டைம் ஆகிடுச்சு. சரி, ஓகே, அவங்க வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். ரிட்டர்ன் வரப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பாண்டியில் ஒரு பெஸ்ட்டு சர்பத் ஷாப்னா நமக்கு கரெக்டாக வந்துட்டு பாலாஜி தியேட்டர் ஆப்போசிட்டில் இருக்கும். அதுதான். இந்த சர்பத் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோட ரொம்ப ஃபேவரட். நான் கிட்டத்தட்ட ஒரு 1½ இயர்ஸாக இந்த சர்பத் வந்து பாண்டி போனாலே நான் குடிச்சிட்ருப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அங்கே டேட் சர்பத் வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஈவினிங் போல் பீச் போகலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தோம். போயிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் எல்லோரும் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாப்பாவும் நல்லா தூங்கி எழுந்துச்சிட்டு ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டுட்டு பாண்டி மெரினா தான் போயிருந்தோம். ஏன்னா பாண்டி மெரினாவில் வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும் மற்ற பீச்சை கம்பேர் பண்ணக்குள்ள. ஏன்னா ராக் பீச்சில் வந்துட்டு நமக்கு பெரியவங்க போகிறோன்னா பீச் நல்லா அந்த இது இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுட்ஸ் நிறையா இருக்கும். பட் பாப்பா என்கேஜ் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு விஷயமே இருக்காது. அதனால பாண்டி மெரினா சூஸ் பண்ணியிருந்தோம். போன உடனே வந்துட்டு அவள் இந்த பைக்கை பார்த்துட்டா. ஸோ கலர்லாம் எரிஞ்சிட்ருக்கோம், லைட்ஸ் எல்லாம் இருக்கு. அவள் அதில் போய் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் வாழ்த்தனை பண்ணிட்டு இருந்தான். தென் நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் போயிட்டு பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டோம். இது அவங்களோட அவுட்ஃபிட் 2. ஸோ ஈவினிங்க்கு வந்து ஒரு அவுட்ஃபிட் எடுத்திருந்தாங்க. இந்த அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே நான் போத்தீஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். நான் ஷார்ட்ஸில் கூட கொடுத்துருப்பேன், போத்தீஸ் ஷாப்பிங்னு சொல்லிட்டு. தென் இது எல்லாமே முடிச்சுட்டு என்ன பண்ணோன்னா, அவங்க வந்து அந்த பைக்கில் ஏறியே ஆகணும் அப்படின்ட்டாங்க. இது வந்து 2 மினிட்ஸ் ஆக்சுவலி. அதில் டைமர் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அந்த பைக்கில். 2 மினிட்ஸ் தான். 2 மினிட்ஸ்க்கு வந்து ₹100 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஒரு
அ எப்படி சொல்றது? ஷீட் மாரி போட்டிருக்காங்க. அந்த ஷீட்குள்ள தான் அந்த பைக் வந்து ஓட்டுவாங்க. அ உங்க கிட்ஸும் கண்டிப்பா இந்த மாரி விஷயம் லைக் பண்ணுவாங்க அப்பன்னா, நீங்க பாண்டிய மெரினா கூட்டிட்டு போங்க. இது வந்து அவ ரொம்ப என்ஜாய் பண்ணா இந்த பைக் ரைட. இவ்ளோ தான் அவங்க கூட்டிட்டு போனதே. அந்த 2 மினிட்ஸ் டைமர் ஆஃப் ஆனதும், அவங்களே தன்னால ஸ்டாப் பண்ணிருவாங்க. இத முடிச்சுட்டு நாங்க வந்து பாண்டி மெரினா உள்ள ஃபுட் கோர்ட் இருக்கும்ல, அங்க போயிட்டோம். ஃபுட் கோர்ட் உள்ள போயிட்டு அன்னைக்கு பெருசா எதுவுமே நாங்க வாங்கி சாப்பிடல. ஏன்னா மதியம் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி சாப்பிட்டுட்டுருக்கோம். வயிறு கொஞ்சம் ஃபில்லிங்கா இருந்துச்சு. அதனால நாங்க ஸ்நாக்ஸ் எதுவுமே வாங்கல. பாப்பாக்கு மட்டும் கேம்ஸ் அந்த மாரி கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கேம்ஸ் பார்க்கக்குள்ள, உள்ள என்டர் ஆகும்போதே அந்த ட்ரெயின் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அவ அத பார்த்தோனே வந்துட்டு செம்ம குஷி ஆயிட்டு ஒரே அதில ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தா. சரி ஏன்னா அது கொஞ்சம் நல்லாவா இருந்துச்சு. அதனால அதில ஏறியாச்சு. அதில வந்து பாப்பா மட்டும் தனியா கூட்டிட்டு போக மாட்டாங்க. அதனால நானும் என்னோட சிஸ்டரும் கூட உட்காந்துக்கிட்டோம். ஸோ ஒரே எல்லாருக்கும் போற வரவங்கலாம் கூப்பிட்டு கூப்பிட்டு பாய் சொல்லிட்டு ஜாலி பண்ணிட்டு இருந்தா அவ. இதில வந்து கரெக்ட்டா 3 ரவுண்ட்ஸ் கூட்டிட்டு போவாங்க. ஒருத்தருக்கு வந்துட்டு ₹100. ஆக்சுவலி கிட்ஸுக்கு வந்து அவங்க சார்ஜே பண்ணல. எங்க 2 பேருக்கு மட்டும் தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அ எந்த வயசுலேருந்து அவங்க சார்ஜ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இப்ப பாப்பாக்கு வந்து 2 இயர்ஸ் தான் ஆகுது. அவளுக்கு சார்ஜ் பண்ணல அவங்க. பெரியவங்களுக்கு மட்டும் தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்லா ஜாலியா போச்சு அந்த 3 ரவுண்டுமே. அது முடிச்சுட்டு உள்ள வந்துட்டு கேம் ஜோன் இருக்கும். யூசுவலா நாங்க போறப்ப எப்பவுமே அந்த கேம் ஜோன் வந்து க்ளோஸ்ல தான் இருக்கும். இந்த டைம் ஏதோ லக்கிலி ஓப்பன்ல இருந்துச்சு. ஸோ உள்ள போயிட்டோம். உள்ள போனா அவ்ளோ கேம்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. செம்மையா இருந்துச்சு. அவ வந்து இந்த ரங்கராட்டினத்தில தான் ஏற போறேன்னு சொல்லி ஆட்டம் போட்டுட்டு இருந்தா. இத நாங்க வந்து ரங்கராட்டினம்னு சொல்லுவோம். நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஊர்ல. இது எல்லாமே பார்த்துட்டு ஏன்னா இது அடல்ட்ஸ்னா ஓகே. பாப்பாக்கு செட் ஆகாது அப்படி சொல்லிட்டு உள்ள போயிட்டோம். ஏதாவது பாப்பாக்கு செட் ஆகுற மாரி கேம்ஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்கு. தென் உள்ள போனோனயும் அவங்க வந்துட்டு ஒரு கார் மாதிரி ஒண்ணு பார்த்துட்டாங்க. ஸோ அதில தான் ஏத்தி விட்டுருந்தோம். இதுல ஃபுல்லா வந்து அவ்ளோ கேம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க கண்டிப்பா வந்துட்டு ஒரு ஈவினிங் டைம்ல நல்லா டைம் பாஸ் ஆகணும். உங்க ஃப்ரெண்ட்ஸோட போறீங்க, இல்ல ஃபேமிலியோட போறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டைம் வந்து பாஸ் ஆகணும் அப்டின்னா, நீங்க இந்த கேம் ஜோன் போடுங்க. அவ்ளோ கேம்ஸ் இருக்கு. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இல்ல ஃபேமிலியோட போனா செம்மையா என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்க கண்டிப்பா இத போயிட்டு விசிட் பண்ணுங்க. இதுல நெறைய கேம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நான் முன்னாடி போனப்ப இவ்ளோ கேம்ஸ் அங்க இல்லவே இல்ல. இல்ல ஒரு வேள நான் போயிருக்கப்பலாம் அது பூட்டி இருந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இது உள்ள போனேன். பார்த்தா அவ்ளோ கேம்ஸ் இருக்கு. ஏன்னா யூசுவலா நான் ஒரு 9:00 மேல தான் பீச் போவோம். இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியரா போயிட்டோம். அதனால மேபி அந்த கேம்ஸ் எல்லாமே ஓப்பன்ல இருந்ததுன்னு நெனைக்கிறேன். நைட் டின்னர் வந்து கூல் கேட். கூல் கேட்ல வந்துட்டு பரோட்டா, தோசை, ரவா தோசை, தென் பிளெயின் தோசை, பூண்டு தோசை எல்லாம் வாங்கி சாப்ட்டுட்டு, செம்ம டயர்ட்ல எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான். இந்த டே ரொம்ப சூப்பரா போச்சு. தேங்க் யூ.